அன்பு செலுத்து, அன்பை செலுத்தி கொண்டே இரு. அந்த அன்புக்கு சிவம் தானே வந்து உன்னிடத்தில் அகப்பட்டு விடும். நமக்கு அன்பு செலுத்த தெரியாம தடுமாறுறோம். ஏன்? கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், சாமிக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுத்து, அவருக்கு பிடிச்ச உணவெல்லாம் சமைச்சு கொடுத்து, நீங்க இப்படின்னு பார்த்தா ஒரு வணக்கம் போட்டு, ஐயா நான் உங்கால் தான் அப்படி வணக்கம் போட்டு, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நான் உங்கால் தான் ஐயா, நான் உங்கால் தான் அப்படின்னு ஏதாவது செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. கண்ணுக்கே தெரியாம இருக்கிறார். அவர் மேல அன்பை செலுத்தினா எங்கேயா செலுத்துவது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் பெரியவங்க சொன்னாங்க, அவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னாரு. அவனுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா அன்பு தானா வந்துருமையா, அவ்வளவுதான். அதுக்கு அன்பு வரணும்னா அதான் வழி என்று நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அழகா பாட்டில் சொல்லுகிறார். அப்ப அந்த துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே, நாளும் அஞ்செழுத்து ஓதின் அரண் அடிக்கு அன்பு அது ஆகும். அரணடிக்கு அன்பு ஆகும்னா என்ன பண்ணணும்? காலையும் மாலையும் மந்திரத்தை மறக்காம சொல்லு போதும் அப்படின்ட்டார்.